Hi friends, welcome to our channel Classroom Teaching. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4 இப்போ இந்த வருஷம் வந்து டிஎன்பிசி குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின் வந்து எப்படி இதுக்கு ஆன்சர் என்ன, இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் என்னென்னு பாருங்கள். ஒருவர் ரூபாய் 12,000 5% கூட்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார். நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார்? இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, அசல் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? பியோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய், ருபீஸ் 12,000. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆர், அதாவது வட்டி எவ்வளோ, கூட்டு வட்டி ஆர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5%. ஓகேங்களா. இயர் எத்தனை? 2 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா ஃபார்முலா என்ன? பி இன்ட்டு 1 + r/100 த ஹோல் பவர் n. ஓகேங்களா. இப்போ வந்து அப்ளை பண்ணலாம். பிக்கு பதில் 12,000 போடணுமா? 1 + ஆரோட வேல்யூ 5/100 த ஹோல் பவர் 2. நெக்ஸ்ட் இது என்ன பண்ணலாம்? 12,000 இங்கே வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாம். 1 × 100 100, அதாவது 100 + 5 105 105/100 த ஹோல் ஸ்கொயர். அதனால் நான் இதை 2 டைம்ஸ் எடுத்துக்கிறேன். ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால 2 டைம்ஸ். இப்போ அடிச்சுக்கலாம். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல், ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். இப்போ பாருங்கள், 2 5 10, 2 5 10, ஓர் 5 5 21 இருக்குது. இப்போ ஓர் 2 2, ஆர் 12. இப்போ மேலே என்னென்ன இருக்குது? 6 இருக்குது, 21 இருக்குது. ஃபஸ்ட்டு 21 × 6 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஒரு ஆர் 6, 2 ஆர் 12. இப்போ 122 இருக்குது, 126 இருக்கா? இங்கே மீதி 105 இருக்குது. இது கூட மல்டிப்ளை பண்ணலாம். ஐஆர் 30, மீதி 3, ஐரன் 10, 13, மீதி 1, ஓர் 5 5, 6. செகண்ட் 0வில் பண்ணும்போது எல்லாமே 0வாக இருக்கும். அடுத்தது 1ஆல் பண்ணுறாங்க. 6 2 1. இப்போ பாருங்கள், 0 3, 6 6 12, மீதி 1 3 1, 13,230. ஸோ ஆப்ஷன் சி தான் இதோட கரெக்ட் ஆன்சர். ஸோ எவ்வளோ நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் வந்து எவ்வளோ பெறுவார்னு பார்த்தீங்கன்னா 13,230 ரூபாய் வந்து பெறுவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.